ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன் சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா டிக்கெட்டு ஃபினாலே டாஸ்க் 4 அதை பற்றின விஷயங்கள் வந்துட்டு இப்போ ப்ரொமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து நம்மளுடைய திவ்யா வந்து செம்மையாக ப்ளே பண்ணியிருப்பான் போல இருக்குது. அதில் வந்து திடீர்னு ஒரு தடங்கள் ஏற்பட்டு அவங்களுக்கு வந்து ஏதோ பிரச்சனை வந்திருக்கும் போது செம்மையாக கதறி அழுகுறாங்க. பிக் பாஸ் வந்து வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து செக் பண்ணிட்டு சொல்கிறேன், குறும்படம் பார்த்து சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்கார் போல இருக்குது. அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். சரி, இப்போ என்ன நடக்குது அப்படின்னா டிக்கெட்டு ஃபினாலில் யார் வின் பண்ணாங்கன்ற விஷயங்கள் முதற்கொண்டு எல்லாமே நான் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். சரி, இப்போது டிக்கெட்டு ஃபினாலே ஆரம்பிச்சாச்சு. இதை வந்து விஜய் பார்வதி படிக்கிறதுக்கு விட்டாங்க. நல்ல அதிசயமாக இருக்கப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா முதலேருந்தே கேட்டிருந்தாங்க நான் படிக்கிறேன்னு. டாஸ்க் 4 வந்து படிக்க விட்டாங்க. ஸோ என்னென்னா நடுவில் வந்துட்டு இந்த பக்கம் வந்து ஒரு நீட்டு குச்சிமாக இருக்குது, அது சுத்தம். இது நீங்கள் வெளிநாட்டில் ஒரு சில இந்த கேம் சேனல்லாம் பார்த்துருப்பீங்க, அதில் கேமில் ஆடுவாங்க. அந்த மாதிரி அது வரும்போது ஜம்ப் பண்ணும். அதே மாதிரி இந்த பக்கம் வர மாதிரி அந்த பக்கம் ஆப்போசிட்டில் அந்த குச்சி வரும், அங்கேயும் ஜம்ப் பண்ணும். அவங்கள பார்த்துட்டு இவங்க விட்டாங்கன்னா போச்சு. ஸோ இதுக்கு முக்கியமானது வந்து கான்சன்ட்ரேஷன் அண்ட் ஃபோக்கஸு. ஸோ அதில் வழக்கம் போல் வந்துட்டு வினோத் வந்துட்டு ஜம்ப் பண்ணும்போது காலை கீழே வச்சுறாரு காலி. என்ன வினோத், உங்களை நான் டாஸ்க் பிஸ்னு சொல்லிட்டு இந்த பிக் பாஸ் சீசன் 9 பொறுத்த வரைக்கும் டிக்கெட் ஃபினாலே அவர் தான் அடிப்பார்னு நினச்சி என்னென்னமோ நான் பேசுறது இப்படி பண்ணுறீங்களே வினோத் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் விக்ரம் காலி, அதுக்கப்புறம் யார் அரோரா காலி, இந்த மாதிரி நிறைய பேர் காலி. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகுதுன்னா நம்ம விக்ரமோ இல்லை வந்துட்டு வினோத்தோ அது ஜம்ப் பண்ணும்போது அந்த இது வந்து பட்டு லைட்டாக அப்படி தூக்கிடும் போல இருக்குது. அவங்க அந்த பக்கம் ஜம்ப் பண்ணும்போது அவங்க காலை பட்டு தான் வந்துட்டு சபரி வந்துட்டு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு திவ்யா மேலே. திவ்யா வந்து ஷாக்காக வராங்க, எப்போ இப்போ தான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவங்க அப்படியே கஷ்டப்படுறாங்க, அழுகுறாங்க. அது ஒரு சண்டையாக மாறுது போல இருக்குது. அப்படியே அங்கே உட்காடுறாங்க சபரி எல்லாருமே. நான் வந்து ஒழுங்காக தான் பண்ணண்டி, அந்த கட்டை வந்து இது மாதிரி பண்ணும்போது நான் என்ன பண்ண முடியும், ஆப்போசிட்டில் அந்த மாதிரி அந்த கட்டை தூக்கிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி அழுகுறாங்க. பிக் பாஸ் வந்துட்டு வெயிட் பண்ணுங்கள் திவ்யா, நான் குறும்படம் பார்த்துட்டு வந்து உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எல்லாருமே நம்ம முனைப்போட செயல்படுறாங்க, அது வந்து மாற்றுக்கருத்து கிடையாது. இந்த சீசனில் வந்துட்டு இவங்க வந்து கொஞ்சம் லேசியாக தான் இருக்காங்க, அப்படிலாம் இல்லை. எல்லாருமே முனைப்போடு இருக்காங்க, எப்படியாவது பாயிண்ட்ஸ் வாங்கினா அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஹெல்த்தியாக இருக்குது. அதே மாதிரி இந்த டிக்கெட்டு ஃபினாலில் வந்துட்டு சபரி தான் டாப்பில் இருக்கார் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்டும் வந்திருக்கு. சார், இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். உங்களுக்கு திவ்யாவை எவ்வளோ பிடிக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்.